الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்கினிய நதருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இங்கு நாம் குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த தூய்மையான எண்ணத்தை ஏற்று அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியமாக எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இஸ்லாமிய இறையியல் என்று அழைக்கப்படக்கூடிய அக்கீதாவை படிச்சுட்டு இருக்கிறோம். மிக அடிப்படையான விஷயங்கள் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி. ரொம்ப அடிப்படையானது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான கல்வி. எந்த அளவுக்கு மிக முக்கியமானதுன்னா, நாம் ஒவ்வொருவருமே மரணிக்க போகிறோம். நம்மளுடைய மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான 3 கேள்வி தான் இந்த பாடத்தினுடைய மையக்கரு. மன் ரப்புக், மன் நபியுக், மா தீனுக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றால் யார், அல்லாஹுடைய தூதர் யார், அல்லாஹுடைய மார்க்கம் என்ன? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்மளுடைய மறுமை கிடையாது, நம்முடைய மறுமையுடைய வெற்றி கிடையாது, சொர்க்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 3 கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வி ஒருவனை முஃமின் என்று அடையாளப்படுத்துவதற்கு. அந்த 3 கேள்விக்கு முஃமினான ஆண்களும் பெண்களும் மட்டுமே பதில் சொல்ல முடியும். முனாஃபிக்குகள் பதில் சொல்ல முடியாது. ஈமானை கற்றுக்கொள்ளாதவர்கள் பதில் சொல்ல முடியாது. ஆகவே தான் நாம் ஈமானிய கல்வியை படிக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம், அதை மீட்டெடுக்கின்றோம். நிறைய பேர் இதை நம்ம படித்தது தான். இந்த அடிப்படைகள்லாம் படிக்காத ஒன்றெல்லாம் கிடையாது, படித்தது தான். ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி திக்ரா. நினைவு கூறுங்கள், நிச்சயமாக நினைவு கூறுவது உங்களுக்கு பலன் அளிக்கும். படிக்க தான் அதனுடைய ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குறான். அதை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். கடந்த வாரம் நம்ம படித்தது என்னது அப்படின்னு சொன்னால், சஹாபாக்கள் தொடர்பான கல்வியை நம்ம படித்தோம். சஹாபாக்கள்லாம் யார் அப்படிங்கிறத கடந்த 2 வாரத்தில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? சஹாபாக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணுங்கிறத ஒரு துஆ வழியாக கற்றுத்தரான் இல்லையா? ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா வலா தஜால் கில்லல் லில்லதீன ஆமனு. வெரி குட். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான துஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினுடைய பண்பாக இதுதான் சொல்கிறான். நமக்கு முன் சென்ற எங்களுடைய இஹ்வான்களான, எங்களுடைய சகோதரர்களான இந்த சாலிஹான நன்மக்களான சஹாபாக்களை அல்லாஹ் மன்னித்து விடு. அவர்கள் ஈமான் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஈமான்னா, பிறருக்கு அந்த ஈமான் முன்னுதாரணமாக இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுதாரணமான ஈமான் சொல்கிறான். ரோல் மாடல்ஸ் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுக்க சொல்கிறான். இவர்கள் போல் இருங்க, இவர்கள் போல் ஈமான் கொள்ளுங்க, இவர்கள் போல் தியாகங்கள் செய்யுங்க. அதே போல் சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகழ்ந்து சொல்கிறாங்க. இவர்கள் போல் இபாதத் செய்வதற்கு யாராலும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவர்கள் போல் தியாகங்கள் செய்வதற்கு யாராலும் முடியாது. சஹாபாக்கள் என்பவர்கள் இப்படி பல ஃபதுலை உள்ளடக்கியவர்கள் அப்படிங்கிறத நாம் போன வகுப்பில் படித்தோம். சரி, ஹைர். இந்த பாடத்தில் 3 மிக முக்கியமான அம்சங்கள் பற்றி நாம் படிக்க போகிறோம். இஸ்லாமிய இறையியலை பொறுத்த வரைக்கும் 3 மிக முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ், இறை தூதர், இறை வேதம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய வேதமான திருக்குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இறைவனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம் மட்டுமா இறைவன்? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம் மட்டும் இறைவன் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான். பொதுவாக மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, முஸ்லீம்கள் என்பவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள் அவர்களுடைய கடவுளான அல்லாஹ். அல்லாஹ்வை வணங்குறாங்க. அல்லாஹ்ங்கிறது ஒரு கடவுள். அந்த கடவுளை வணங்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பவன் முஸ்லீம்களுக்கான கடவுள் என்பது தான் அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன். அது முற்றிலும் தவறானது என்று குர்ஆன் சொல்லுது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு மட்டும் கடவுளா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இறைவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா அம்சத்துக்கும், எல்லா விஷயங்களுக்கும், எல்லா படைப்பினங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இறைவன். நம்மளுடைய கண்களால் பார்க்க இயலாத ஒரு உலகம் இருக்கின்றது, படைப்புகள் இருக்குது. அந்த படைப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இறைவன். அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் பரிபாலிக்கின்றான், அல்லாஹ் தான் பாதுகாத்தான், அல்லாஹ் தான் உருவெடுக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உருவத்தை கொடுத்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உணவை கொடுத்தான், அதற்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் தான் பெறுகிறான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்துக்குமான இறைவனாக இருக்கின்றான் என்பது தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மட்டும் நின்றக்கூடாது, அல்லாஹ்வை நீயும் வணங்கணும்னு சொல்லணும். ஏன்? அல்லாஹ் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தை படைத்தவன், அகிலத்துடைய இரட்சகன் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லிடும். அப்படி தானே? சொல்லுங்க பாப்பா அந்த ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தை படைத்த, ஆலமீன்னா என்ன? அகிலம், வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், ஜின்கள், செடி கொடிகள், மீன், என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமல்ல, வானத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் படைத்தது அல்லாஹ் தான். மலக்குமார்களை யார் படைச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன? யாராலையும் சொல்ல முடியாது. மனிதர்களுடைய எண்ணிக்கையை சொல்லிடலாம், மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காத மக்கள் தான் மலக்குமார்கள். அந்த எண்ணில் அடங்காதவர்களை படைத்தவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். நமக்கெல்லாம் தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசலான அமைப்பு எப்படி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, அவருடைய ஒரு ரெக்கை வானத்தையும் பூமியும் மறைத்து விடும். அவருக்கு எத்தனை ரெக்கை இருக்கும்? 600 ரெக்கைகள் இருக்குது. ஒரு ரெக்கை வானத்தையும் பூமியும் மறைச்சிருச்சுன்னா மீதி எல்லாம், அவ்வளோ ஹியூஜான படைப்பையும் படைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவருக்கு ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவரை கண்ணியப்படுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மலக்குகளை படைச்சிருக்கிறான். பல மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறான். இதான் உன்னுடைய கடமை, இதை செய்ய வேண்டும். மலக்குமார்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க? அது மட்டுமா? எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க? அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு மாறு செய்ய தெரியாது. இப்படியான படைப்பையும் அல்லாஹ் தான் படைத்தான். மனிதன் எப்படிப்பட்டவன்? பலகீனமானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தில் ஒரு வசனத்தில் கேட்குறான், அல்லாஹ் நீ வானத்தை விடவும் மிக உறுதியான படைப்பான்னு அல்லாஹ் கேட்குறான். வானத்தை படைச்சிருக்கானே அதே மாதிரி நான் உறுதியான படைப்பான் இல்லை. சின்ன ஆக்சிடென்ட் ஆகுனா பீஸாக ஆகிடுவோம், நம்ம ஒன்றுமில்லாமல் போயிடுவோம். நம்ம ரொம்ப ரொம்ப பலகீனமான படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய படைப்புன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத படைப்புன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கல், மண், செடி கொடிகள், தண்ணீர், காற்று, அதே மாதிரி பறவைகள், மீன்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. அல்லாஹ் சொல்கிறான் அதெல்லாம் தஸ்பீஹ் செய்யுது. ஆனால் அது எப்படி தஸ்பீஹ் செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தஸ்பீஹ் செய்யுது, அல்லாஹ்வை புகழுது. அல்லாஹ்வை மறந்த ஒரு கூட்டம் ஒன்று இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது, பெருமையாக வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா அது யார்? மனிதன் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலவ் அக்ஸருஹும் லா யஷ்குரூன். அதில் பெரும்பான்மையானவர்கள் எனக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்க. நான் செய்த எந்த அருட்கொடைகளுக்கும் அவங்க நன்றி சொல்லலை. அப்போது அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியமானது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் எல்லாத்தையும் படைச்சவங்கிறது தான் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் படைத்ததுனால அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவது என்னது? அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சதுனால எல்லோருமே அல்லாஹ் வணங்கணுங்கிற அந்த உரிமையும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளாகவே புரிஞ்சிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கலை. உன்னை படைத்த உன்னுடைய இறைவனை வணங்கு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான தியரி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸு உஅ்புது ரப்பகுமுல்லதீ ஹலககும். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, நீங்கள் உங்களை படைத்த உங்களுடைய இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவனை வணங்குங்கள்.
அவனுக்கு மாறு செய்யாதீர்கள். வல்லதீன மின் கபுலிக்கும், அவன் உங்களை மட்டும் படைக்கல, உங்களுடைய மூதாதையர்களையும் அவன் தான் படைத்தான். என்னுடைய தாய் தான் எனக்கு கடவுள் என்று சொல்லக்கூடியவன் சிந்திக்கணும். தாயை படைச்சது யார்? அப்போ தந்தையை படைச்சது யார்? ஸோ மனித சமூகத்தை, ஒட்டுமொத்த சமூகத்தை படைத்தது யார்? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், இவர்கள் அனைவரையும் படைத்தது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ரப்பை வணங்கணும், நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனை வணங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனுப்பினான். நபிமார்களுடைய பணி என்ன இருந்துச்சு? அல்லாஹ் பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தாங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில், சூரத்துல் அன்பியாவில் 21வது அத்தியாயத்தில் 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னமா யூஹா இலைய, குல் இன்னமா யூஹா இலைய, கூறுங்கள் எனக்கு வஹி அறிவித்ததெல்லாம், எனக்கு வந்த வஹியெல்லாம் என்ன தெரியுமா? எப்படி சொல்கிறாங்க? அல்லாஹ் சொல்கிறான், இலாஹுக்கும் அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஒரே இறைவன் தான், நமக்கு இரண்டு இலாஹ் கிடையாது, இரண்டு வணங்க தகுதியான இறைவன் இருக்க முடியாது, எனக்கும் உங்களுக்கும் ஒரே இறைவன் தான், நம்மை படைத்தவன் ஒரு இறைவன் தான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஃபஹல் அன்தும் முஸ்லிமூன், எப்படி கேட்குறாங்க? அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ஃபஹல், இதையெல்லாம் தெரிஞ்சும் கூடவா நீங்கள் இஸ்லாத்துக்கு வர மாட்டீங்க? இதையெல்லாம் தெரிஞ்சும் கூடவா நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டீங்க? முஸ்லிமுன்னா என்ன? முஸ்லிமுன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், படைத்த இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், படைத்த இறைவனுக்கு மட்டுமே தூய்மையாக வணக்க வழிபாடை செலுத்தக்கூடியவர்கள். அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள், அவர்கள் மற்ற படைப்புகளை வணங்க மாட்டார்கள், மற்ற படைப்புகளுக்கு பூஜை புனஸ்காரம் செய்ய மாட்டார்கள், மற்ற படைப்புகளுக்கு ஆற்றல் இருப்பதாக நம்ப மாட்டார்கள், மற்ற படைப்புகளுக்கு மறைவான விஷயம் தெரிவதாக நம்ப மாட்டார்கள், மற்ற படைப்புகளால் ஒரு பெரிய ஆபத்தை எனக்கு கொண்டு வர முடியும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்ற படைப்புகளால் மிகப்பெரிய நன்மை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துவிட முடியும் என்பது அல்ல அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அல்லாஹ் தான் வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்து அனைத்து படைப்புகளுக்கும் அதிகாரியாகவும் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஒஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருள்கள் மீதமும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அனைத்து பொருள்கள், அனைத்து படைப்புகள் மேலேயும் பேராற்றல் உடையவன் யாரு? அதை படைத்த ரப்புல் ஆலமீன் தான். அப்போ அந்த ரப்பை மட்டும் வணங்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள்ட்ட அழகான முறையில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்த சொல்லுவான். மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். தாவான்னு வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பான். இப்படி பேசுங்க, அவங்க உங்ககிட்ட வந்து இப்படி கேட்குறாங்க, இந்த பதில் சொல்லுங்கள், என்னை பற்றி இப்படி கேட்குறாங்க, இப்படி சொல்லுங்கள், இதை பற்றி இப்படி கேட்குறாங்க, இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட தாவா பயிற்சி கொடுத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி தான் நீங்கள் தாவா செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி தான் ஒரு முறை என்ன பண்ணாங்க, இறை மறுப்பாளர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட, என்ன புதுசாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, இதனை புது கான்செப்டா, அல்லாஹ் வணங்குங்கிறீங்க, நாங்கள் பல தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறோம், அது அஜீபாலாக இருக்குது, இது ஒரு இறைவனா, எல்லாத்துக்கும் இப்படி ஒரு இறைவனாக முடியும், நாங்கள் தனியாக வச்சுருக்கோம், படைப்புக்கு ஒரு இறைவனை வச்சுருக்கிறோம், ஆக்குறதுக்கு ஒன்று அழிப்பதற்கு ஒன்றுன்னு வச்சுருக்கிறோம், எங்களுடைய சொந்த தேவைகளை கேட்குறதுக்கு நாங்கள் தனியாக சிறு கடவுள்களை வச்சுருக்கிறோம், எங்களுக்கு நன்மையை கொண்டு வருவதற்குன்னு சில கடவுள்கள் இருக்கிறாங்க, அங்கே தான் போவோம், மழையை கொண்டு வருவதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார், பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், பிரயாணம் செய்தால் ஒரு கடவுள்கிட்ட தான் நாங்கள் போவோம், இப்படி தனித்தனியாக கடவுள்களை நாங்கள் பிரித்து வச்சுருக்கிறோம், நீங்கள் இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இல்லை ஒரே இறைவன் தான், வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்தது ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்கணுங்கிறது எப்படி அஜீபாலாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட டெஃபினேஷன் கேட்டாங்க, நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுங்கள் அல்லாஹ் யார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஹ்லாஸ் என்ற ஒரு அற்புதமான அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குனான். எத்தனாவது அத்தியாயம் அது? 112வது அத்தியாயம். இந்த 112வது அத்தியாயம் தான் இருக்கிறதுலையே சின்ன அத்தியாயத்தில் ஒன்று. சரியா பண்பானவர்களே, இது வந்து என்ன மைல் ஸ்டோன், இது வந்து தாவாவுக்கு மிக லேசாக மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய எல்லாராலும் ஓத முடியக்கூடிய ஒரு சாதாரணமான என்ன ஒரு அத்தியாயம். ஆனால் நன்மையில் எவ்வளோ நன்மை, குர்ஆனில் 3ல் 1 பங்கு அது. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஈஸி இல்லை, நன்மை அதிகம் அதில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விரும்பி ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான்.
ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழும்போதெல்லாம் எல்லா ரக்காத்துலையும் இதை ஓதிட்டு இருந்தாங்களாம். சஹாபாக்கள் ஒரு சிலர் குர்ஆன் அது இதில் தொழுகையில் ஓதும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் எல்லா ரக்காத்துலையும் ஓதுவாங்க. அப்போ அதை வந்து கவனிச்சிடுறாங்க சிலர். கவனிச்சுட்டு இது என்ன எல்லா ரக்காத்துலையும் ஓதுறீங்க, இது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் எல்லா ரக்காத்துலையும் இதை ஓதுறீங்க? இல்லை, சூரத்துல் இக்லாஸை நாங்கள் நேசிக்கிறோம், இதை ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ மகத்துவம் மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் உங்களுக்கு புரியுது, நாங்கள் இதை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் 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 சூரத்துல் இக்லாஸ் விரும்புகிறீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்புகிறான். சூரத்துல் இக்லாஸுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் இருக்குது. சூரத்துல் இக்லாஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனே. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தேவையும் மற்றவன். ஒருவன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னாடி யாரும் இல்லை, பின்னாடி யாரும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நித்திய ஜீவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவனாக நித்திய ஜீவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்ன இல்லை, கூட யாரும் இல்லை, செக்ரட்டரிஸ் கிடையாது, உதவியாளர்கள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை செய்வதற்கு யாருடைய தயவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தேவையில்லை. அதான் ஒருவன். அல்லாஹ் தனித்தவன் ஒருவன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இது எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் யார்கிட்டேருந்தும் கிடையாது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எதையும் எதிர்பார்க்கலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான், படைப்புகள்கிட்ட அல்லாஹ் எதையும் எதிர்பார்க்கலை. அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நர்ஸுக்குக்கும் ஒ ஈயாக்கும், நான் வந்து நஹ்னு நர்ஸுக்குஹும் ஒ ஈயாக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் உணவளிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் தான் உணவளிக்கிறோம். ஏன் நீ பிள்ளையை கொள்கிற? அல்லாஹ் கேட்குறான். உனக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை மேலே ஏன் வெறுப்படைகிற? ஏன் அது உன்னுடைய பொருளாதாரத்தை குறைக்கும்னு நினைக்கிற? அப்படி தானே மனித சமூகம், நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். பிள்ளைகள் பெற்றால் அதை நம்மளுடைய ரிசுக்கை கம்மி பண்ணிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பிள்ளைகள் பெற்றால் ரிசுக்கு வரும். ஹலாலான முறையில் ஒரு மனிதன் திருமணம் செய்து அந்த திருமணத்தின் வழியாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்றுக்கிறான். அப்போ அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றல் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வ லம் யூலத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை டிஃபைன் பண்ணுறான் பாருங்க. இது எல்லா படைப்புக்கும் இருக்குது. ஒன்று அவர் பெற்றிருப்பார், இல்லைன்னா யாராலே பெறப்பட்டிருப்பார். ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பிள்ளையே இல்லை, ஆனால் நீ யாருக்கோ பிள்ளையாக இருந்தல்ல. அப்போது தாயும் பிள்ளைகளும் இல்லாதவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த குறைபாடு எல்லா மனிதனுக்கும் இருக்குது. இந்த வீக்னஸ், இது ஒரு வீக்னஸ். அப்படின்னா இது இல்லாமல் வாழ முடியாது. ஒரு குடும்பம் இல்லாமல், அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் மனிதன் வர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அந்த தேவையே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாராலும் பிறப்படவும் இல்லை, யாரையும் பிறவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். உங்களுடைய மனசில் யாராவது இவன் தான் கடவுள் இருந்தால் அது அல்ல, அல்லாஹ் முடிஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்னா மனிதன் நினைக்கக்கூடிய எதுவுமே அல்லாஹ் இல்லை. மனிதன் வந்து இப்படி யோசித்து இந்த ஏரியாவுக்கு இந்த கலரில் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனால் அது கடவுளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒருத்தன் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நினைப்புக்குள்ளே அல்லாஹ் வரமாட்டான். அல்லாஹ் இல்லை. அது என்ன நினச்சாலும் சரி. இப்போ சிலருக்கு எப்படின்னா, சிலரை மேபி 20 தலைகள் வச்சு வரைஞ்சி வச்சுருப்பாங்க சில ஏரியாக்களில். ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த 20 தலையை பார்த்தா பயம் வரும். அப்போ அந்த பயம் வந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன? கடவுளுக்கு தகுதியானது. சில ஏரியாக்களில் கருப்பு அவங்களுடைய கலர், உதாரணத்துக்கு மக்களுடைய கலர், அந்த கருப்புலையே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வணங்கக்கூடிய கடவுள்களை உருவாக்கியிருப்பாங்க. இது உருவாக்கப்பட்டது, இது அல்ல அல்லாஹ். இப்படி எதையும் வேணாலும் சொல்லலாம். சில ஏரியாக்களில் சூரியனை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்க வணங்கக்கூடிய எல்லா இதுலேயும் அந்த சூரியன்கிற பிக்சர் வந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. சில இடங்களில் மயில் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மயில் என்ன பண்ணும், அந்த சாமிகளோடு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து உருவாக்கக்கூடிய கடவுள்களோடு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன? மனிதனுடைய இமேஜினேஷன். மனிதன் வந்து யோசிக்கிறான், இப்படிலாம் இருந்தால் நமக்கு வந்து என்ன பிரமிப்பாக இருக்குது. இந்த பிரமிப்பையே நம்ம என்ன பண்ணிடுவோம், கடவுளாக்கிடுவோம்.
மனிதன் இப்படி பார்க்கும் பொழுது அந்த அந்த விஷயங்களை பார்க்கும்போதே தன்னை மறந்துடுறான், பிரமிப்பாக வரான். அந்த கலையும் அந்த சிற்பமும் அந்த வரைதலும் இது ஒரு பெரிய ஆற்றல் மாதிரி அவனுக்கு தோணுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மிசாலுன் அம்சாலுக்கும், மனிதா இது மிசாலுன் அம்சாலுக்கும், நீ எப்படி அடிமையோ அதே போல் அதுவும் அடிமை தான். நீ வரைஞ்சி வச்சிருக்கல்ல, அது உனக்கு பெருசாக இருக்கலாம், எனக்கு அடிமை, அது என்னுடைய அடிமைகள் தான் அதெல்லாம். நீ எதெல்லாம் ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுறியோ அதெல்லாம் நான் தந்து உனக்கு. பண்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும் பொழுது 4 விஷயத்தில் சொல்லிடுறான். அதனால தான் தாயிகள் என்ன சொல்லுவாங்க, தாவா செய்யும் பொழுது, அழைப்பு பணி செய்யும்போது சொல்லுவாங்க, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இப்படி தான் இருப்பான், என்னை படைச்சவன் இப்படி தான் இருப்பான்னு நீங்கள் நாடி வச்சிருக்கீங்கன்னா, குர்ஆன் உங்களுக்கு ஒரு யாட் ஸ்டிக்கை தருது, ஒரு அளவுகோலை தருது. இறைவன் இந்த 4 குவாலிட்டியோடு இருக்கணுங்கிற ஒரு அளவுகோலை தருது. மனிதனுக்கு பண்புகள் இருக்கு இல்லையா, மனிதன் பண்புகளோடு இருக்கானா இல்லையா, ஆட்ரிபியூட்ஸ் இருக்கா இல்லையா, அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் பண்புகள் இருக்குது. ஆனால் மனித பண்புகளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பை சேர்க்கக்கூடாது. இந்த 4 விஷயமும் ஒரு மனிதன் சக மனிதனை கடவுளாக எடுத்துக்கொண்டால் இந்த 4 விஷயத்தில் என்ன ஆயிரும், ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன், அவங்க தனி மனிதன் கிடையாது, அவங்க தனியாக இல்லை, அவனுக்கு முன்னாடி பல பேர் இருக்கிறாங்க சமூகத்தில், பின்னாடி பல பேர் வரப்போகிறாங்க, அவனுக்கு மரணம் இருக்குது, அவன் பிறந்திருக்கிறான், கண்டிப்பாக பிறந்தால் மரணிக்கணும், நித்திய ஜீவன் அவர் கிடையாது, அப்படித்தானே, முதல்ல அவுட்டு. அல்லாஹு சமத், தேவையற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், மனிதன் தேவையுள்ளவனாக இருக்கிறான்னு அர்த்தம். இல்லை நான் தேவையற்றவனாக இருக்கிறேன், எனக்கு காசு தேவை, நீ காசு தேவையில்லைன்னா புகழ் தேவை, புகழ் தேவையில்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது தேவை, எல்லாமே தேவையற்றவனாக நான் இருந்துருவேன்னு சொன்னால் மனிதனாக வாழ முடியாது. ஆமாம் தானே. சிலர் காசு தேவையில்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு வேணாங்கிறாங்க, நான் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறாங்கிறாங்க. அப்போ உணவு தேவை, தண்ணீர் தேவை, காற்று தேவை, உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சரியாக ஃபங்க்ஷன் ஆகணுங்கிற அந்த தேவை, எல்லா தேவையும் இருக்குல்ல, இல்லைன்னா மனுஷனாக வாழ முடியாதுல்ல. தேவைகளோடு தான் மனிதன் வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அந்த தேவையே கிடையாது. நமக்கு தான் மூச்சு, சுவாசம், இதெல்லாம் இருக்குது, மனிதனுக்கு தான் இருக்குது. வி ஆர் டிபெண்ட். இந்த டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விஷயத்தை நீங்கள் கை வைக்கும் போது அதோட டிபெண்டன்சி பாருங்கம்பாங்க. ஐடியில் இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐடியிலலாம் ஒர்க் பண்ணும்போது ஐடி மிஷின் அப்படிங்கிறது ஒரு டிபெண்டான மிஷின், அது எல்லாத்துலேயும் டிபெண்ட் ஆகிருக்கும். சடான அதை ஷட் டவுன் பண்ணிட முடியாது, டிபெண்டாக இருக்கும், அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும், அது இப்படி டிபெண்டன்சி அதில் இருக்கும். அது போல் தான் மனிதன் டிபெண்டன்சி உள்ளவன். சடனாக என்ன பண்ணிட முடியாது, எனக்கு டிபெண்டே இல்லை, நான் இண்டிபெண்டன்ட்ங்கிறது பொருளாதாரத்தில் சில பேர் நான் பெருமையாக சொல்கிறது, நான் இண்டிபெண்டன்ட் ஆகிட்டேன். எப்படி இண்டிபெண்டன்ட் ஆகினேன், நான் தனியாக பொருளாதாரம் சம்பாதிக்கிறேன். பொருளாதாரம் உன் கிட்னியை கொண்டு வந்துருமா, உன் பொருளாதாரம் உன்னுடைய பார்வையை கொண்டு வந்துருமா, உன்னுடைய பார்வையை ஒரு நாள் எடுத்துகிட்டு உன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பார்வை கிடச்சிருமா? சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் மனிதன் யோசிக்கணும். பண்பானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இந்த ரப்புல் ஆலமீன் முஸ்லீம்களுக்கு மட்டும்தானா இறைவன்? இல்லை. இந்த 3 முக்கியமான அம்சத்தில் முதல் நம்ம பார்க்குற அந்த அம்சம் அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய பிள்ளைகள் அனைத்தையும் படைத்தவன். அவர்கள் வெறுத்த போதிலும் சரி, ஒதுக்கிய போதிலும் சரி, வணங்காதில் இருந்தும் சரி, அவங்க வணங்காமல் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அடிமை, அவங்க வணங்கலைனாலும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கானூனியத், அல்லாஹ்வுடைய ஜென்ரலான எப்படி சொல்லுவாங்க, அத்தாரிட்டி கீழே தான் அவங்க இருக்கிறாங்க. கரெக்ட். யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம், பூமி, சந்திரன், சூரியனை படைச்சிருக்கிறான்ல, அந்த அத்தாரிட்டி கீழே தான் இருக்கிறாங்க. அவன் நினச்சிட்டு இருக்கிறான் இல்லைன்னு, அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம அல்லாஹ் மறுக்கிறோம். ரைட், அல்லாஹ் மறுக்கிற, ஆனால் நீ எங்கே போவ? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான்ல, ஃபைன தத்ஹபூன், எங்கே போகிற நீ? இதை எல்லையை தாண்டிடுவியா? அல்லாஹ் கொடுத்துருக்கு, அல்லாஹ்வுடைய அத்தாரிட்டி தாண்டி போயிடுவியா? சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான்ல, நீ முடிஞ்சப்போ இந்த எல்லையை தாண்டு. உன்னால் செய்ய முடிஞ்சதெல்லாம் மறுப்பது மட்டுமே. ஃபமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், ஒமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் ஈமான் கொள்ளட்டும், காஃபிராவும் நினைக்கணும். எனக்கு அல்லாஹ் கூட பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களை கேள்வி கேட்க போகிறான் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இரண்டாவது என்னது அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதரா? அப்படியா? இல்லை. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாரின் அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், அகிலத்தாரின் அருட்கொடைன்னு என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் அனுப்பணும். மரம் சுஜூத் செஞ்சிருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யானி சிரம் அடைஞ்சிருக்கு மரம்.
மரம் நேசிச்சிருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடை. யாருக்கு அருட்கொடை? எல்லாத்துக்குமே அருட்கொடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஜின்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கும் தூதர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். லில் ஆலமீன், அகிலத்தாரின் அருட்கொடையாகவே அன்றி உங்களை நான் அனுப்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விஷயத்துக்கும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் இருக்குது. ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் இருக்குது. ஒரு மனிதன் அரசியல் வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் இருக்குது. ஒரு மனிதன் ஆசிரியராக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் இருக்குது. ஒரு மனிதன் மாணவனாக எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் இருக்குது. ஒரு மனிதன் எப்படி சக மனிதனோடு பழக வேண்டும், இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்கக்கிட்ட உதாரணம் இருக்குது. இது நம்ம மட்டும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை கிடையாது, உலகமே ஏற்றுக்கொள்ளுது. அப்படி தானே? உலகம் முஸ்லீம் அல்லாதவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ஸஸ்ஃபுல் மேன் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். எல்லா துறைகள்லையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய சக்ஸஸ். அந்த வெற்றியை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு தேர்ந்தெடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஹாத்தமுல் அம்பீன், நபிமார்களுடைய சீல். அவங்க இறுதியா நபி. அப்போ சுப்ஹானல்லாஹ், இமாம், அபிமார்களுக்கெல்லாம் இமாம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தை சொல்கிறான் பாருங்க. வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. எல்லாம் சொல்கிறான், மனிதர்களில் சிவப்பாக இருக்கக்கூடியவங்க, கருப்பாக இருக்கக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க, தமிழ் பேசாதவர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவர்கள், எந்த நாடுகள், பல நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மனிதனாக ஒரு மனிதன் பிறந்துட்டான்னா அவருக்கு தூதர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது காஃபத்தல் லின்னாஸ்னு சொல்கிறான். ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே நீங்கள் தான் தூதர் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பஷீரன் வ நதீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பஷாரத் செய்வாங்க, நற்செய்தியை சொல்லுவாங்க, நன்மாராயம் கூறுவாங்க. என்னது? குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணியமாக வாழலான்னு சொல்லுவாங்க. குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்காக துஆ செஞ்சாங்க. இப்படி பஷாரத் செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க? நதீரா. நதீரானா என்னது? எச்சரிக்கை செய்வாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வாங்க. நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றலைன்னு சொன்னால் சொர்க்கம் அல்ல, நரகம் இருக்குது. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றலைன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இழிவு புரிவீங்க. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றலை அப்படின்னு சொன்னால், அதை பற்றி பிடிக்கலன்னு சொன்னால் இந்த சமூகத்தை என்ன பண்ணுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். என்ன செய்வாங்க? தட்டில் லஹமை தூக்கி வச்சுட்டு, சாப்பாடு லஹம் வச்சுட்டு அழைப்பாங்களாம். எல்லாரும் வந்து உட்காந்துக்குருவாங்க. தட்டில் லஹம் இருக்கும், ஆளுக்கு ஆள் பிச்சுக்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த லஹம் கேட்குமா கேள்வி? அந்த தட்டில் இருக்கக்கூடியது கேட்குமா என்ன சாப்பிடாதன்னு? அந்த அளவுக்கு நீங்கள் ஆயிடுவீங்க. உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இந்த சமூகம் எல்லாம் ஒன்று சேரும். அப்போ நடுவில் தட்டில் வச்ச லஹம் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. அவன் பிச்சு எரிஞ்சிட்டு போவான், அவன் வந்து அடிச்சுட்டு போவான், அவன் வந்து உங்களை சுட்டுட்டு போவான், அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான். கேட்குறதுக்கு நாதியே இருக்காது உங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது சொல்லிட்டாங்க? யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா இந்த சம்பவத்தை? என் போல் இருக்கக்கூடிய ஈமானுடைய பலகீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லலை, ஈமானுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இந்த சமுத்திரத்தில் போய் விழுந்துடுறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் எங்களுடைய உயிரை கொடுக்குறோம். எங்களுடைய பிணங்களை தாண்டி தான் யாரை சொல்ல உங்ககிட்ட அவங்க வர முடியும்னு சொன்ன வீரம் நிறைந்த மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். யாரை சொல்லலாம், இது எப்படி பின்னாடி நடக்கிறதா? அவன் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அவன் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய இங்கே க்ரௌட் இல்லையா, நம்ம வந்து மெஜாரிட்டியாக இருக்க மாட்டோமா, அல்லது நம்ம வந்து அதிகமான மக்கள் இருக்க மாட்டோமான்னு கேட்குறாங்க. இருப்பீங்க, அதிகமான மக்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க?
கடலில் இருக்கக்கூடிய நுரை மாதிரி ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருப்பான். அந்த நோய் பேர் என்னது? வஹன். வஹன் வஹன் சொன்னால் இயலாமை. ஆக்சுவலாக வஹன்னா என்ன அர்த்தம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? வஹன் இருந்துச்சு. அது இயலாமை. அவங்களுடைய எலும்புகள்லாம் தளர்ந்து போச்சு. அவங்களால எந்திரிச்சு நிற்க கூட முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தோம் நல்லா சொல்கிறான். இந்த வஹன்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே உள்ள இயலாமை என்னது? வயது முதிர்ந்ததுனாலயா? இல்லை. இந்த இயலாமை எந்த இயலாமைன்னு சொன்னால் ஈமானிய இயலாமை. 2 விஷயங்கள் அவர்களுக்கு வஹனை கொண்டு வந்தது. ஹுப்பு துன்யா ஒ கராஹியத்துல் மௌத். இந்த உலக ஆசை அவங்களை மிதமிஞ்சு வச்சிருச்சு. அத்தாரிட்டி தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு புகழ் தேவைப்பட்டுச்சு, பணம் தேவைப்பட்டுச்சு, சொகுசு வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்க? சமூகத்தை அடமானம் வச்சுட்டாங்க. மக்கள் சாதாரணமாக பாவப்பட்ட மக்களுக்கு மார்க்கத்தை கொடுக்காம அவர்களை தூண்டி விட்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கசடுகளாக, ஒன்றுமில்லாதவர்களாக, மார்க்கறிவற்றவர்களாக, வெறும் உணர்ச்சியை மட்டுமே வைத்து வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்களாக, தொழுகை இல்லாதவர்களாக தலைவர்கள் மாற்றிவிட்டார்கள். அன்பானவர்களே, இந்த நிலை வரும். எப்போ வரும்? உலக ஆசை பிடித்த தலைவர்கள் நம்மை ஆளும் பொழுது, உலக ஆசை பிடித்தவர்கள் நம்மை பயன்படுத்தும் பொழுது. ஹுப்பு துன்யா ஒ கராஹியத்துல் மௌத். மரணம் அப்படிங்கக்கூடிய ஒன்றுக்கு பயந்து ஓடக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். மரணம் எனக்கு வரவே கூடாதுன்னு நினைப்போம். நமக்கு எந்த மரணமுமே இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். காணாது இது, இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் நான் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். கராஹியத்துல் மௌத். இந்த 2 அவங்கள ஆக்கிரமிச்சதுனால என்ன ஆயிரும்? வஹன் வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா இந்த உலகத்தில் இழிவான நிலையை அல்லாஹ் தருவான்னே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான். எப்படியே ஏற்றுக்கொள்ளணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். முழுமையாக ஏற்றுக்கணும்னா என்ன அர்த்தம்? வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். இந்த ஆயத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுங்க, அவங்களுக்கு கட்டுப்படுங்க, அவர் சொன்னதை ஃபுல்லாக கேளுங்க. அவர் சொன்னதில் தான் ஹைர் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன தராரோ எடுத்துக்கொள்ளுங்க, எதை தடுத்தாரோ தடுத்துக்கொள்ளுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை நீங்கள் செய்யாத வரை நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். என்னை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் அவனுடைய விருப்பத்தை முன்னாடி சொல்கிறான். என்னை விரும்பக்கூடியது உண்மையாக இருந்தால் என்னுடைய தூதரை பின்பற்றுங்கள், என்னுடைய தூதரை விரும்புங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்புவது என்பது அல்லாஹ்வை விரும்புவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தல் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்கக்கூடிய உள்ளத்தால் மட்டும்தான் நேசிக்க முடியும். இல்லைன்னா அது பொய்யான நேசம். அப்போ சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவருக்குமான தூதர் என்பதை புரிஞ்சுக்கணும். சரியா? 3வது என்னது? இறைவேதமான அல் குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டும் அருளப்பட்டதா? முஸ்லீம் மட்டும் அருளப்பட்டதா? அது உலக மக்கள் அனைவருக்கும். சிலருக்கு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசும் பொழுது இது உங்களுடைய நபி, முஸ்லீம்களுடைய இறை தூதர், அது இல்லைங்கிறத நம்ம தான் சொல்லணும். அதே மாதிரி அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்ட வேதமான அல் குர்ஆன் இருக்குது பார்த்தீங்களா, இது குறிப்பிட்ட ஒரு அரபு சமூகத்துக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த மக்கள் அனைவருக்குமே குர்ஆன் வேதம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. சூரத்துல் ஃபுர்கானில் 25வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதீ நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. அல்லாஹ் அவனை சொல்கிறான். அல்லாஹ் பாக்கியம் உள்ளவன். எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவன்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. அல்லாஹுடைய அடிமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஃபுர்கானை இறக்கினான். ஃபுர்கான் என்னது? குர்ஆனோட இன்னொரு பேர். அதுக்கு அர்த்தம் வேணாம். ஃபுர்கானுக்கு நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடிய
ஒரு வேதம் தான் ஃபுர்கான். லியகூன லில் ஆலமீன நதீரா, அது ரொம்ப முக்கியமானது. லியகூன லில் ஆலமீன நதீரா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யானி நதீரா, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழங்கினோம். அப்போ இந்த குர்ஆனுடைய அடிப்படையான விஷயம் என்னது? முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இதை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யும், மற்றவர்களுக்கு செய்யாது. நீங்கள் நம்மளுடைய தாவாவுடைய நிலையில் ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு ட்ராபேக் கூட சொல்லலாம். குர்ஆன் இல்லாத தாவா, குர்ஆன் மட்டும் தாவாவில் இருக்காது. நம்மளுடைய ஓன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், லாஜிக் இருக்கும், புரியுதா, கருத்துகள் நிறைய இருக்கும். குர்ஆன் வசனம் இருக்காது. குர்ஆன் வசனத்தை கொண்டே வர மாட்டோம். அதிலும் குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்ம தாவா பண்ணும்போது, தாவா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பண்ணும்போது இருக்கு இல்லையா, அப்போ குர்ஆனை கொண்டு வரதே கிடையாது. ஏன்ப்பா குர்ஆனை கொண்டு இல்லை? குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. குர்ஆன் இல்லாமல் நம்ம அப்படி வச்சுட்டு அப்புறம் அடுத்த அல்லான்னு சொல்கிறதுக்கு நான் வர மாட்டேது. அல்லாஹ் ரப்பு, உன்னோட ரப்பு அல்லான்னு சொல்கிறதுக்கு அல்லான்னு சொல்ல வேணாம், தப்பாக நினைப்பாங்க. குர்ஆன் சொல்ல வேணாம், தப்பாக நினைப்பாங்க. இஸ்லாம் சொல்ல வேணாம், தப்பாக நினைப்பாங்க. அப்போ எதை தான் கரெக்டாக நினைக்க போகிறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கல்ல குர்ஆனை இறக்குனது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை வைத்து தான் தேவா பண்ணணும். லியகூன லில் ஆலமீன நதீரா, மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த இறைவேதம், இந்த திருக்குர்ஆன். சுப்ஹானல்லாஹ், நம்ம பார்க்குறோம்ல சில நேரங்களில் குர்ஆனை பற்றி எந்த அறிவும் இல்லாத, குர்ஆன் என்ன பேசிகிட்டு இருக்குதுன்னே தெரியாத சில முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த குர்ஆனை கேட்டுட்டு இதில் ஏதோ ஒரு விதமான அமைதி இருக்குது, அவங்க வாயால் சொன்னது தானே, மாஷா அல்லாஹ் என்ன டியூன் என்ன மாதிரி அழுகிறாங்க. சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பொய்யா நமக்கு தெரியல. ஏன் அவங்க அழுகணும்? இது ஒரு ப்ரொமோஷன் தானே குர்ஆனுக்கு, அவங்க ஏன் செய்யணும் அதை? இடையில ஒரு லேடி வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா, வெறும் குர்ஆனை கேட்டு வந்துட்டாங்க. அவங்க பேர் எனக்கு மறந்துச்சு. குர்ஆனை கேட்டு அதுக்கப்புறம் குர்ஆனை போய் படித்து பார்க்குறாங்க, மீனிங்கை பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அதில். அப்போ சுப்ஹானல்லாஹ், அதை ஒரு வீடியோவை எடுக்கிறாங்க. அவங்க குர்ஆனை திறக்கும் போதெல்லாம் சொல்யூஷன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ அவங்களுடைய கல்பை வந்து இஷ்ரஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலப்படுத்திடுவான். அப்போ அன்பானவர்களே, குர்ஆன் எல்லாத்தையும் கைட் பண்ணுங்கிறது நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் கைட் பண்ணணும். நம்ம நினைக்கக்கூடாது குர்ஆன் கைட் பண்ணாது, குர்ஆன் நம்ம ஓதக்கூடாது, குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆனை ஓதி ஒரு மனிதன் தாவா செய்தான்னு சொன்னால் அவன் தாவா சக்ஸஸ். அவர் ஏற்றுக்கொள்ள தட்ஸ் நாட் அவர் பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸ் அதான். நம்ம அதுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படியே கவலைப்படணும் இல்லை. குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காண்பிக்காத தாவாக்கள் என்ன தாவாக்களும் அது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ். ரமதான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. என்ன செய்தது? ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி. ஹுதல் லில் முஸ்லிமீன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாஸ்ன்னு அல்லாஹ் சொல்கிறான். எல்லா மனிதனுக்கும், ஜானுக்கும் அதில் உரிமை இருக்குது, ராமசாமிக்கும் உரிமை இருக்குது, குப்புசாமிக்கும் உரிமை இருக்குது, எனக்கும் உரிமை இருக்குது, அப்துல் ரஹ்மானுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. குர்ஆன் மேலே எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அவர்கள் படிப்பதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுதான் தாவா. இந்த தாவாவை நம்ம முன்னெடுக்கணும். இன்றைக்கி இன்னொன்று இருக்குது, குர்ஆனை தாவாவில் குர்ஆனை கொடுக்கக்கூடிய ஒன்று. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்காலர்ஸுடைய கருத்து, அல்லாஹு ஆலம், இதில் எப்படி நம்ம எதுன்னு தெரியல. இந்த குர்ஆனை கொடுக்குறோம் பாருங்களேன், குர்ஆனை கொடுக்கும் பொழுது குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லாமல் கொடுக்கக்கூடாது. குர்ஆனுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுது. குர்ஆன் மற்ற புத்தகங்கள் மாதிரி இல்லை, இந்த மேகசின்ஸ் படிக்கிற மாதிரி இல்லை. குர்ஆன் ஷார்ப்பாக சில செய்திகள் சொல்லுது. அந்த செய்திகளுடைய அடிப்படைகளை நாம் சொல்லாமல் கொடுக்கக்கூடாது. இப்போ குர்ஆனை கொடுக்கலாம், நம்ம தாவாவில் கொடுக்கலாம். ஆனால் குர்ஆனை கொடுக்கும் பொழுது குர்ஆன்னா என்னங்கிறது பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தூய்மை இல்லாத நிலையில் தொடாதீர்கள்ங்கிறான். பல உலமாக்களுடைய கருத்து தூய்மை இல்லாத நிலையில் தொடக்கூடாதுங்கிறது. சரியா? அப்போ அவங்க தொடலாமா? தொடலாம். அவங்க வந்து ஹிதாயத் எனக்கு வேணும்னு நினைக்கணும். முதல்ல ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். குர்ஆனை அணுகும் பொழுது குர்ஆன் 2 விஷயத்தை செய்யும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான், சிலர் அல்லாஹ் வழிகேட்டுக்கு இழுத்துட்டு போயிருங்கிறான். ஏன்னா அவங்க வழிகேட விரும்புகிறாங்க. குர்ஆன் கூட கொஞ்சம் அது என்ன ஆயிரும்,
அவனை வந்து என்ன, அவனோட கோவத்தை அதிகப்படுத்திடும். நம்ம அவர்கிட்ட யாருக்கிட்ட அந்த குரானை கொடுத்தாலும் நேர்வழிக்கு அவர் விருப்பப்படுறாராங்கிறத பார்க்கணும். குரான் மேகசின்ஸ் மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க குரானை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்கள அவ்வளோதான் தெரியும், நீங்கள் புஷ் பண்ணவே முடியாது. குரானை கொடுக்கும்போது அது மிக மிக பெருமதியான ஒன்று, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கக்கூடிய ஒன்று. அதை பற்றி சொல்லி விருப்பம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. சரி, இறுதியாக அப்போ குரான் என்னது, உலக மக்கள் அனைவருக்குமான வேதம். சரி, சமூக அக்கறையும் அழைப்பு பணியும் இந்த பகுதியில் லாஸ்ட் டாபிக் தான். இந்த மூன்றையும் வைத்து நம்ம ஒரு அழைப்பு பணி செய்யணும், சமூக அக்கறையோடு நடந்து கொள்ளணும். இந்த சமூக அக்கறை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா என்னது, அதுவே ஒரு பெரிய டிபேட் தேவை நம்மளுடைய சமூகத்துக்கு, தெரியுமா? ஒரு பெரிய டிபேட்டே வேணும். அது சமூக அக்கறைன்னு சொல்கிறோமா என்னது, என்ன லிமிட்டேஷன் அதுக்கு? அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அத்தீனு நசூஹா அல்லது நசீஹா. தீன் அப்படின்னாலே அது என்னது, அட்வைஸ் தான், நல்லுபதேசம் தான். அப்படின்னா என்னது, இலல்லா அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல அல்லாஹ்க்கு, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அப்புறம் ஆமான ஜமிய எல்லாத்துக்கும். அது என்ன, இலல்லா இலர் ரசூல் இலல் கிதாப், அடுத்து மூணாவது கிதாபுக்கு. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல இதை சொல்கிறான் அப்படின்னா, ஏன்னா ஒரு மனிதன்கிட்ட போய் நாம் ஒரு முஸ்லீமாக பிரதிபலிக்கலைன்னு சொன்னால் அதில் என்ன நசீஹத் இருக்குது? நம்மளை முஸ்லீமாக பிரதிபலிக்கணும். சமூக அக்கறை தாவாலேருந்து தான் உருவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக அக்கறைப்பட்டவர்கள், அப்படி தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட நமக்கு வந்து அது அதிகமான அக்கறை இருக்குமா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமூக அக்கறையை வெளிப்படுத்தினாங்கன்னா, முதல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க, உன்னை படைத்தவனை நீ வணங்க வேண்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. மனிதன் எப்படி உருவானாங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. மறுமைங்கிற ஒன்றை நோக்கி போயிட்டு இருக்கிறான் மனிதன்கிறத ஞாபகப்படுத்தினாங்க. மரணங்கிற ஒன்று இருக்குதுங்கிறத ஞாபகப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, நான் ஒரு அதிகாரத்துக்கு உங்களை அழைக்கின்றேன் வாங்கன்னு சொன்னாங்களா? எல்லா வாய்ப்பும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்லது, நீங்கள் நாளைக்கு மறுமையில் நல்லா இருக்க போகிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உங்களுக்குமான உதாரணம் என்னன்னு சொன்னால் என்னது, நெருப்புக்கும் ஈசலுக்குமான உதாரணம் தான். எப்படின்னா, நெருப்பை பார்த்து ஈசல் போயிட்டே இருக்குன்னா போய் தடுக்கிறேன் போகாத, ஆனால் அது நெருப்புக்குள்ளே தான் போகுதுங்குது. அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. நான் கிடைக்கிற இடத்தெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறேன், இஸ்லாத்தின் பக்கம் உங்களை அழைச்சிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கும் ஃபஅந்திர், எந்திரிச்சு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் சொன்னோன்னு என்ன பண்ணாங்க, என்ன செய்யாங்க, எல்லாத்தையும் கூட்டு சஃபா மலை கூட்டு போனாங்க. கூட்டு போய் சொன்னாங்க, இதற்கு பின்னாடி எதிரி படை உங்களை தாக்க வருது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா, நான் சொன்ன நம்புவீங்களான்னு கேட்டாங்க. நம்புவோம், நீங்கள் அமீன், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் சாதிக், நீங்கள் பொய் சொன்னது கிடையாது, கண்டிப்பாக நம்புவோம். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹுடைய இறை தூதர், நான் சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமில்லாத அற்ப வாழ்க்கை, நாளைக்கு மறுமை இருக்குது, அல்லாஹுவை மட்டும் வணங்கி வாழ்ந்தால் அவன் சொர்க்கம் செல்வான், அல்லாஹுவை மறுத்து பல தெய்வ கொள்கையில் அவன் ஈடுபட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அவன் நரகம் செல்வான் என்கின்ற உண்மையை நான் சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்க, தூக்கி மண்ணை தூக்கி போட்டான் அபூ லஹப். இதையா சொல்ல வந்த, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் திட்டினாங்க. ஓவர் நைட்டில் என்ன ஆச்சு, அமீர் என்பவர் சாதிக் என்பவர் கத்தாபாகவும் மஜ்னூனாகவும் மாறிட்டார். நவுதுபில்லாஹ், இல்லை நம்மளை பாதுகாக்கணும் அந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்து. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முன்னெடுப்பு சமூக அக்கறை இப்படி தான் இருந்துச்சு, தாவா வழியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன தெரியுமா பெரிய ஒரு சிக்கல், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தினுடைய சிக்கல் என்னென்னா, அமைப்புகளுடைய சிக்கல் என்னென்னா, எல்லா அமைப்புகளும் நமக்கு தேவை, ஆனால் எல்லா அமைப்புகளும் ரீஃபைன் பண்ணணும். என்ன ரீஃபைன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அடிப்படையான கொள்கை பை லா என்னன்னு சொன்னால், நாம் தாவாவுக்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பது மட்டுமே நம்மளுடைய அடிப்படையான கடமை என்பதை எல்லா முஸ்லிமான அமைப்புகளும் முன்னெடுத்தால் மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்ணியத்தை தருவான். அது அல்லாமல் தாவாவை கைவிட்டு அல்லது தாவாவை சைடில் அப்படி ஒட்டிக்கிட்டு ஊர்கா வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நடத்தணும்னு வச்சிங்களேன், அதில் என்ன இல்லை, வெற்றி கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யலை, அது அல்ல சுன்னா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
அக்கறையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபல அல்லக பாஹி உன் நஃப்ஸக், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய உயிரையே விட்டுருவீங்க போல இருக்குதே. அலா ஆதாரிஹும் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸ், நீங்கள் கொண்டு வந்த அந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, அந்த ஹதீஸை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் சொன்ன விஷயத்தை அவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள் என்பதற்காக கவலையில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, உங்களோட உயிரையே மாற்றிடுவீங்க போல இருக்குதே நபியே, நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்தளவுக்கு சமூக அக்கறை இருந்துச்சு. எதனால் இருந்துச்சு? ஐயோ பட்டம் பதவி கிடைக்கலையே, ஐயோ எனக்கு ஓட்டு போடலையே, அதெல்லாம் இல்லை. ஐயோ அவன் என்கிட்ட காசு தரலையே, ஐயோ எனக்கு மரியாதை கொடுக்கலையே, அப்படிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கவே இல்லை. எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கையில் வந்து கொடுத்தாங்க. ஒன்றுக்கு தான் கவலைப்பட்டாங்க. என்னது கவலைப்பட்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு தீன் ஏன் புரிய மாட்டுது, ஏன் இவங்க சொர்க்கத்தை நோக்கி அழைத்தால் இவங்க வந்து அதுக்கு செவி சாய்க்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது வந்து 18வது அத்தியாயத்தில் 6வது வசனம். சூரத்துல் ஆலி இம்ரானில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமூகம் சிறந்த சமூகம். ஏன்னா இது நன்மையாவது தீமையை தடுக்குது. நம்மளுடைய அடிப்படையான கான்செப்டே தான். ஒரு முஸ்லீம் இதை செய்தே ஆக வேண்டும், தாவாவை செய்தே ஆகணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சரி, நமது கடமை என்ன? எடுத்துரைப்பது மட்டும்தான். சமூக சீர்திருத்தம் எப்போ ஆரம்பிக்கும்? எடுத்துரைக்கணும். கான்சிக்வன்சஸை பார்க்கக்கூடாது. எடுத்துரைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அக்செப்ட் பண்ணுறான், அக்செப்ட் பண்ணாமல் போகிறான், முஷ்கிலா. சில நேரங்களில் உயிர் கூட போயிடும். சூரத்தில் யாசின் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, என்ன சொல்கிறான், தூரமாக ஒரு ஆள் ஓடி வந்தார். ஒஜா ரஜுலுன் அக்ஸம் பில் மதீனா, தூரமான ஒரு சிட்டியிலேருந்து ஓடி வந்து காப்பாற்ற வந்தார். யாரை? அங்குள்ள தூதர்களை. ஏன் நீங்கள் வந்து இந்த தூதர்களை போய் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அல்லாஹ் வணங்கம் தானே சொன்னாங்க. சொன்னதுக்கு அடிச்சு கொண்டுருவாங்க அந்த மனிதனை. இந்த தாவா சில நேரங்களில் என்ன ஆயிரும்? உயிரும் போயிடும். அப்போ உயிர் போகிறது அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில் போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் உண்மை எடுத்து சொன்னதுக்காக அடி வாங்கி நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னால் அது எனக்கு கண்ணியம். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய உயிர் உண்மையை சொன்னதற்காக தான் போச்சு அப்படின்னு சொன்னால் அதில் கண்ணியம் இருக்குது, அதில் ஷர்ஃப் இருக்குது, அதில் வந்து என்ன சொல்கிறது, பெருமை இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹை வந்து தாங்குறான், அந்த ரூஹை வந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதுனால அது போச்சு. அப்போ அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் அத்திஉல்லாஹு வ அத்திஉர் ரசூல ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைஹி மா ஹும்மில வ அலைக்கும் மா ஹும்மில்தும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவங்ககிட்ட, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அவங்க மாறு செய்தார்கள் என்றால், அவங்க மாறு செஞ்சிட்டாங்கன்னா உங்கள் மீது, உங்களுடைய தோள் மீது, உங்கள் மீது நான் வந்து என்ன, அவர்கள் சம்பந்தமான சுமையை தரலை. அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்களே அந்த சுமையை உங்களுக்கு கிடையாது. அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனது ஒரு பெரிய சுமை தானே. அந்த சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அது அவங்களோடது. அவங்க கட்டைக்கு அவங்க பார்த்துக்கிட்டோம். சொல்ல வேண்டியது மட்டும்தான் அவங்களுடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வ இன் துதிஊஹு தஹ்தது. அல்லாஹ் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான். அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நேர்வழி பெறுவீங்க. அதான் என்ன சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத கேட்டிங்கன்னா நேர்வழி பெறுவீங்க. ஒமா அலர் ரசூல், என்னுடைய ரசூலுக்கு நான் கடமையாக்கலை, இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக அவர் உங்களுக்கு எடுத்துரைப்பதை மட்டுமே. அல்லாஹ் டிஃபெண்ட் பண்ணுறான். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு திரும்பி போகக்கூடியவங்களாம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு வந்து இந்த தூதரை அனுப்புனதெல்லாம் தெளிவாக சொல்கிறதுக்கு மட்டும்தான். சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் அவங்களுடைய பாவத்தை சுமக்க மாட்டீர்கள். அவங்களுக்கு போய் நீங்கள் வந்து என்ன, அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், பின்னாடியே போகணுங்கிறதும் உங்களுடைய கடமை கிடையாது. சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு போச்சு. மார்க்கத்தில் இருப்பதும் இருக்குதா? இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கை. தெளிவானதும் அதாவது தெளிவானதில் இந்த சத்தியத்தில் அசத்தியத்தை எல்லாம் பிரிச்சுட்டான். சத்தியம் தெளிவாக இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய நிர்பந்தம்லாம் கிடையாது. சத்தியத்தை சொல்கிறது மட்டும் தான் நம்ம கடமை. இல்லா அலை இன் அலைக்க இல்லல் பலாக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடமை என்னது? ரசூலுக்கு கொடுத்த கடமை என்னது? அதை பின்பற்றியவர்களுக்கு கொடுத்த கடமை என்னது? அலல் பலாக். தெளிவாக சொல்கிறது மட்டும்தான். தெளிவாக எடுத்துரைங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நன்மையும் தீமையும் சேர்த்துறாதீங்க, மறைக்காதீங்க, தெளிவாக சொல்லிடுங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன். எடுத்துக்கொள்ளாமல் போ. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடாது. எடுத்துக்கொள்ளாமல் போ.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அல்லது இறை தூதர்களோ சஹாபாக்களோ யாரோ மார்க்கத்தை ஒரு மனிதன்கிட்ட சொல்லும் பொழுது நீ மார்க்கத்தை ஏற்றுக்கணும்னா நான் வெட்டிடுவேன்னு சொன்னாரா? இல்லை. தெளிவாக சொல்லிடுவாங்க. செய்கிறது செய்யாததும் அவருடைய இது. அல்லாஹ் குர்ஆனில் வந்து 10வது அத்தியாயத்தில் 99வது வசனத்தில் சொல்கிறான், ஒலவு ஷா ரப்புக ல ஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமியா. இந்த வசனத்தை கேளுங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த தாவாவில் ரொம்ப ஈடுபட்டு இருக்காங்கல்ல, தாவாவில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அதுக்காக நான் உழைக்கணும். நல்லது தான், மாஷா அல்லாஹ், அதுக்காக உழைக்கிறதெல்லாம் சரி. ஆனால் அதில் ஓவர் போர்டாக போயிடுறாங்கல்ல சிலர். அந்த உசூல், அந்த அடிப்படைகளை தகர்த்துக்கிட்டு சிலது போய் தாவா பண்ணு போகிறாங்கல்ல. 40 நாள் நான் போகிறேன், தாவா பண்ண போகிறேன், 60 நாள் நான் போகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், குடும்பத்தை விட்டு போகிறேன், இதெல்லாம் சுன்னா இல்லை. அதே மாதிரி நான் முஸ்லீம் தாவாவில் போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள், குரானை வச்சு சொல்கிறது போல் மற்றதெல்லாம் வச்சு நான் சொல்ல போகிறேன். ஏன்? எனக்கு ஆசை, எப்படியாவது அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்துடும், எப்படியாவது பண்ணணுங்கிற ஆசை. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஒலவு ஷா ரப்புக ல ஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும். அல்லாஹ் நாடி இருந்தா, அல்லாஹ் விரும்பி இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிட மாட்டானா? உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்குறான். முஸ்லீம் ஆக்கிட மாட்டானா? ஜமியான் குல்லுஹும் ஜமியான். அஃப அன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதனால் நீங்கள் அவர்களை முஃமினங்களாக ஆக்குறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கம்பல் பண்ண வேண்டியது இருக்குதா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் நானாவே ஆக்கிடுவான். இது ஒரு சோதனை. உங்களை தாவா செய்ய சொல்லியிருக்கான், அவ்வளோதான். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கம்பல் பண்ண வேண்டிய எந்த அவசியம் இல்லை. அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு அழகான அட்வைஸ் தான் இது. இதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயத்தில் 99வது வசனத்தில் சொல்கிறான். இப்போ இதுதான் சமூக அக்கறை. இந்த தாவா இல்லாது சமூக அக்கறை பிறக்காது. தாவா இல்லாமல் நமக்கு கண்ணியம் கிடையாது. தாவா இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் வெற்றி தரமாட்டான், மார்க்கத்தில் மறு உலகத்திலும் வெற்றி கிடையாது. தாயிகளை நாம் ஊக்குவிக்கணும். சரியான மார்க்க கல்வியை நாம் வந்து படித்து பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்மளுடைய சமூகத்தை கண்ணியப்படுத்தும். அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வுடைய தூதர் யார், அல்லாஹ்வுடைய கிதாப் என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லணும். இன்றைக்கி கிதாப் குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடியவங்களுக்கு மரியாதையே கிடையாது. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? குர்ஆன் ஓதி கொடுக்குறது, குர்ஆன் தஃப்சீர் எடுக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆனால் தஃப்சீர் கிளாஸில் 4 பேர் தான் வந்திருப்போம். ஆனால் பாருங்களேன், வேறு ஏதாவது ஒரு கூட்டம்னு வச்சிங்களேன், அதில் என்ன அலமோதி போய் உட்காந்துட்ருப்போம். தஃப்சீருக்கு மரியாதை கிடையாது. குர்ஆனுடைய தஃப்சீர் நடந்துட்டு இருக்குது, ஆனால் யாரும் வரமாட்டாங்க. நம்மளுடைய சமூகத்தினுடைய அவல நிலை இதெல்லாம். ஒரு ஆசிரியர் வந்து அழைப்பார், நல்லா இருப்பீங்க வாங்க, தஃப்சீர் நடக்குது, தயவுசெய்து அவங்க உட்காருங்க படிங்க. அங்கே வேறு ஏதாவது சொல்லி அவங்க டயர்டாயிருவாங்களோன்னு அந்த ஆசிரியர் கவலைப்படுறாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்டாக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும், இதை பண்ணுங்களேன், ஏதாவது பண்ணுங்க சொன்ன, இல்லை இதை பண்ணால் அவங்க போயிடுவாங்க, வர்றவங்களும் போயிடுவாங்க, இது வேணாம், வர்றவங்களும் போயிடுவாங்க. அப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நம்ம நிலையை மாற்றணும். தாவா தான் எல்லாத்துக்குமான அடிப்படையான விஷயம். தாவாவை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய சமூகத்தில் உள்ள எல்லா வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்த போதுமானவனாக இருக்கிறான். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.